welcome back to Coffee Table Talk. So இந்த வீடியோ வந்து ஒரு vlog style வீடியோ மாதிரி இருக்க போகுது. And இந்த வீடியோவில் நான் என்னோட சின்ன இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ரொட்டீன் அண்ட் ஆல்சோ வந்து முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமாக குழந்தைங்க இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அதை ரொட்டேட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்மளும் கிறுக்கு பிடிக்காமல் குழந்தைங்களும் வந்து அட் த சேம் டைம் என்ஜாயபிளாக இருக்கிற மாதிரி அண்ட் வந்து ஒன்ஸ் அடுக்கி வச்சா அது எப்போவுமே அப்படியே இருக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் இருக்க போது ஒரு சின்ன டே இன் மை லைஃப் மாதிரியான வீடியோ தான். வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு வந்து ஆக்னே ஸ்கின், அதுக்கப்புறம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு ஆக்னேஸ்லாம் இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் தான். ஸோ இந்த வேப்ப எண்ணெய் வந்து நான் ரெகுலராக என்னோடய ஃபேஸில் மார்னிங் டைமில் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்னிங் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் நார்மலாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து ஒரு மாமாஅர்த்தோட பை பை பிளெமிஷஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மமாஅர்த்தோட பை பை பிளெமிஷஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து சல்ஃபேட், பாரபென் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இதில் எஸ்எல்எஸோ இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸோ இதில் கிடையாது. அண்ட் இதில் வந்து நமக்கு விட்டமின் சி, மல்பரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ஃபேட் பண்ணுறதுக்கான நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது டைம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து மேஜிக் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும், பட் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீமை நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆயிலியாக இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து மார்னிங்கில் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தால் போதும். அந்த கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். நான் இதை கண்டினியூஸாக ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன். நம்ம சேனல் இது அடிக்கடி நான் அதை சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் கூட. இதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும். எப்போவுமே நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து அதுதான், நம்ம சைஸ் வந்து ரொம்ப நிறைய எடுப்போம். ஸோ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும். நான் வந்து ஒரு சின்ன பீ சைஸ், அதாவது ஒரு பட்டாணி சைஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து இதை நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறப்போ நமக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், சின்ன சின்ன பிக்மெண்டேஷன்லாம் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகாது, ஸ்லோவாக தான் க்யூர் ஆகும். ஆல்சோ டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். ஆல்சோ வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா mamaearth.in, அமேசான், அதுக்கப்புறம் வந்து நைக்கா, purple.com இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் அவைலபிளாக வேணும் அப்படின்னா நம்மளோட கோடான coffee20 நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் வந்து இந்த ப்ராடக்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். மார்னிங் டைம் இது வந்து என்னோட ரொம்ப சிம்பிளான ஒரு ரொட்டீன், ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் தென் நைட் வந்து நான் வேறு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். பட் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா டாய்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா கபோர்டு, எல்லா இடத்துலையும் இருக்கிற டாய்ஸுன்னு என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து பாப்பாவையும் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ பாப்பாவை இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீடு சுத்தமாக வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆல்சோ அவங்க டாய்ஸ் எல்லாமே இதில் அவங்க அடுக்கி வைக்கும் போது சில தொலைஞ்சு போன டாய்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், சரி வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரஃபாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் வந்து லைக் ஸ்டாஃப் டாய்ஸு, அதுக்கப்புறம் புக்ஸு, அதுக்கப்புறம் சில தேவையில்லாதது பட் இன்னைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான டாய்ஸு ஆகட்டும், அதுக்கப்புறம் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பார்பி டால், சொப்பு ஜாமா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, ஒரு வீட்லேயும் ஒரு கேட்டகரி இருக்கும். பசங்கன்னா வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, பொண்ணுங்கன்னா டாக்டர் செட்டு, இந்த பார்பி டால், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கேட்டகரி வைஸ் வந்து நம்ம பிரிச்சுட்டேன். அண்ட் இதே டைமில் வந்து எது தூக்கி போடணுமோ அது தனியாக வச்சாச்சு. அண்ட் ஆல்சோ சில டாய்ஸ் வந்து ரொம்ப பழசாக இருக்கும், அவங்க விளையாட மாட்டாங்க, இதுக்கு மேலே விளையாட மாட்டாங்க. ஸோ அது டொனேட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் புக்ஸ். ஸோ புக்ஸு வந்து நான் கொஞ்சம் இது வந்து மொத்தமாக பாப்பா கிட்ட இருக்கிற புக்ஸு. ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்டிவிட்டி புக்கு, ஸ்டோரி புக், அதுக்கப்புறம் எஜுகேஷன் புக் அப்படின்னு. ஸோ ஆக்டிவிட்டி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கட் அண்ட் பேஸ்ட்டு, ட்ராயிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து ஆக்டிவிட்டி புக். அதுக்கப்புறம் ரீடிங் புக்ஸ் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க தீபாவளி சீசனாக தீபாவளி பற்றின ஏதாவது புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது லைக் 1 2 3 ஏபிசி இதெல்லாம் வந்து ஒரு புக்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தனித்தனியாக 3 ஆக்டிவிட்டீஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேண்டம்
செட். இது வந்து நம்ம எதுலேயுமே நம்ம சேர்க்க முடியாமல் எதுலேயுமே ஃபிட் ஆகாத பெரிய பெரிய டாய்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அடிக்கடி ப்ளே பண்ணுற இந்த டாக்டர் செட் தான் அடிக்கடி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. பட் ஒரு இப்போ வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த டப்பாவில் போட்டுட்டு நான் வந்து பாக்ஸ் மேலே தூக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து வாரத்தில் ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். ஸோ கரண்ட்லி வந்து இந்த வெக்காபுலரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் வந்து முக்கியம் இல்லை, பட் அதை பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த ஸ்பெல்லிங் அப்படின்னு அவங்க மைண்டில் அது ரீடபிள் ஆகும். அண்ட் ஆல்சோ புது புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாத்திங்கோ ஈட்டிங்கோ வந்து புது புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அதோட சேர்ந்து இந்த நம்பர்ஸு ஷேப்ஸு இதெல்லாமே அவங்களுக்கு காட்டி இந்த அவங்களோட விஷுவல் மெமரிக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பியூட்டி செட். ஆப்வியஸ்லி நான் என்னோட மேக்கப் செட்டு என்னோட இதெல்லாம் அவங்க பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு அம்மா மாதிரி செய்யணும், அப்பா மாதிரி செய்யணும் அப்படின்ற சில இதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபேவரட் டாய்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு கால்குலேட்டர், நோட் புக், பென் அந்த மாதிரி. ஸோ ஒரு குழந்தைக்கும் இது வித்தியாசப்படும். ஸோ வேறுபடும், அவங்க ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஸோ இன்றைக்கி அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றனால இதை வச்சுருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸ் வந்து எப்போவுமே லைக் ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. பட் ரொம்ப நிறைய விளாண்டுட்டாங்க, அதனால் தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் நான். பிகாஸ் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கிச்சன் டாய்ஸுமே கொஞ்சம் நிறையா அடிக்கடி விளாண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ரொட்டேட் பண்ணிவிட்டு வேறு செட் ஆஃப் டாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ வேறு செட் ஆஃப் டாய்ஸ் வந்து இந்த பார்பி அவங்க விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இந்த பார்பி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த பார்பி இதெல்லாம் விளாட்றனால அவங்க இதை வந்து அடிக்கடி அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து இந்த வாரத்தோட டாய்ஸோடு நான் அதை வைக்க போகிறேன். ஸோ அதோட ஃபுல் செட் எல்லாத்தையும் நம்ம தூக்கி வைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ரொம்ப அப்பப்போ வாங்குறது தான். ஸோ நம்ம பத்திரமா வைக்கிறனால அந்த டாய்ஸ் நம்ம அடிக்கடி வாங்க தேவையில்லை. அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே டாய்ஸை வச்சு விளையாடாமல் அவங்களுக்கும் புதுசாக வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அது ஒரு டைமும் நம்ம எடுத்து வச்சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன்னொன்னோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு ஸ்டோரி, இந்த கலரிங் புக்கு, அதுக்கப்புறம் சும்மா ஒரு ரஃப் நோட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ஸ்டோரி புக் வந்து அவங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி புக், இன்னொன்று வந்து அனிமல்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி புக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கலர்ஸ் வந்து எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கலரிங் பாக்ஸு, கலர் பென்சில் இது எல்லாமே இதில் வந்து ஒரு நார்மல் பாக்ஸில் போட்டிருக்கோம். ஸோ இதில் எப்போவுமே கலர்ஸ் இருக்கும். அண்ட் போலீஸ் டாய்ஸ், பிகாஸ் அவங்க இப்போ வந்து கொஞ்சம் போலீஸ் பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா போலீஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த வாக்கி டாக்கி அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஜியாக்கு ஜென்ரலாக இந்த தண்ணி அனிமல்ஸ், வாட்டர் அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபிஷ் இதெல்லாம். ஸோ அதனால் அதை வச்சுருக்கோம். ஸோ இதான் அவங்களோட ஏரியா. அது ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு ஏரியாவில் நம்ம பாப்பாவோட இந்த வாரத்துக்கு அவங்க விளையாட போகிற திங்ஸை வந்து இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். பிகாஸ் எல்லா டாய்ஸும் ஒரே பேக்கில் போட்டு வைக்கிறப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் இப்படி வைக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன எடுக்கலாம், என்ன வைக்கலாம் அப்படின்னு தெரியும். அண்ட் ஆல்சோ ஒரு எம்டி பாக்ஸ் வந்து எப்போவுமே அவங்களோட ஹாலில் வச்சுக்கோங்க. விளையாண்டு முடிச்சோடனே அதில் டாய்ஸ் எல்லாத்தையும் போட சொல்லி அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் பண்ணுறப்போ குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறப்போ அவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டெஃபினட்டாக அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அதனால எப்போவுமே விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு கரெக்டாக லைக் 3 months கிட்ட ஆச்சு. ஸோ ஒரு வீட்டுக்கும் ஒரு மாதிரி குழந்தையோட டெம்பர்மெண்ட் பொறுத்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு டைமும் நம்ம எடுத்து வைக்கும் போது குழந்தைங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு தலப்பாக்கட்டியிலேருந்து பிரியாணியும் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் அதை சாப்பிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தேன், எடுத்து வச்சேன்னா உனக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு இது. ஸோ எப்போவுமே நாங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது பாப்பா ஹெல்ப் பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்ரீட்டை வந்து நான் கொடுக்குறது உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பிரைப் மாதிரி தான். ஒரு சாக்லேட்டோ ஒரு இதுவோ நம்ம கொடுக்கும்போது இந்த க்ளீன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்க வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறப்போ நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும்.
அண்ட் தென் ஃபைனலாக வந்து நான் ஈகை அப்படின்ற ஒரு புக் படித்தேன். ஸோ இந்த புக்கு வந்து லைக் ரொம்ப ரொம்ப நல்ல புக். லைஃப்பில் வந்து இதெல்லாம் தேவை, இதுதான் தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிலாசபி புக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஎம்எல்ஸோ இல்லை டெய்லி விலாக்ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள். ஸோ தட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். அண்ட் நம்ம காஃபி டேபிள் டாக்ஸ் இன்ஸ்டாகிராம்லையும் இருக்குது, மறக்காம. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் உமா.